வெல்கம் டு உஷா ஈஸி மேக்ஸ் யூடியூப் சேனல். இந்த ஏஜ் வச்சுட்டு வரக்கூடிய கணக்கு பார்க்கலாம். ஓகே, இது ரொம்ப முக்கியமான கணக்கு. எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் இந்த மாதிரி இது கேட்பாங்க. ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு இந்த சம் எப்படி பண்ணணுங்கிறத சொல்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு ஈஸி மெத்தடுன்னு சொல்கிறேன். ஓகேவா? இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இனி சம்முக்கு வரலாம். சரண்கிற ஒரு ஆள், ஓகே, இஸ் 6 times as old as his son சங்கர். சங்கருங்கிறது மகன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, சரணில் முடிகிற எழுத்து என், சங்கரில் முடிகிற எழுத்து ஆர். அப்போ என் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, எண்ணுங்கிறது சரண் வந்து 6 times. அப்போ 6 into யார மாதிரி, சங்கர் மாதிரி ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். எண்ணுக்கு பதிலாக 6R அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, அப்போது ஆஃப்டர் 4 years இவருக்கு எத்தனை வயசாகும்? n+4ன்னு ஆயிரும். 4 வருஷம் கழித்து ஒரு 4 கூட்டிடுவோமா? அப்போ இவங்க வயசு எப்படி ஆகுதுன்னா 4 times அதே மாதிரி இவரை மாதிரியே அப்படின்னு ஆகுது, மகனை மாதிரி. மகனுக்கு அப்போ இப்போ 4 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்? அவருக்கும் 4 வயசு கூடும் இல்லையா? 4 வயசு கூடிரும் இல்லையா? ஓகே, இது பார்த்துக்கோங்க. இப்போது என்ன ஆகும் பாருங்கள். அப்போது இங்கே வந்து 4R வந்துருமா? ஓகே, இதுக்கு பதிலாக எத்தனை போடலாம்? 6R போடலாமா? அப்போ 6R + 4 = 4R + 16 வந்துடும். 4R இங்கே வந்துருச்சுன்னா 6R - 4Rனா 2R. ஓகேவா? ஈக்குவல் டு 16 இங்கே இருக்குது, 4 இங்கே போச்சுன்னா கழிச்சா 12 ஆயிரும். அப்போ R = என்ன வரும்? 6ன்னு வரும். மகனுக்கு 6 வயசு. அப்போது 6 வயசாக இருந்ததுன்னா 6 into R தான் n, அப்பாவுக்கு வயசு. அப்போ 6 36 வயசு. அப்போ இப்போ அவங்களுடைய ஏஜ் என்ன? இந்த C தான் 36 ஓகேவா? இதுதான் மெத்தடு. இப்போ இதையே நீங்கள் ஆன்சரை வச்சு பார்த்துடலாம். முதல்ல 6 மடங்கு, எல்லாமே 6 மடங்கு தான். 5R 30, 8R 48, 6R 36, 4R 24, எல்லாமே இப்படி தான் இருக்குது. பட் 4 வருஷம் கழித்து 4 மடங்கு தான் வரணும். 4 வருஷம் கழித்து 34, இது 9, 34 தொடர்பே இல்லை. இது 52, இது 12, 52 தொடர்பே இல்லை, 4 மடங்கு சொல்ல முடியாது. இது 28, இது 4 வருஷம் கழிச்சு இது 28, இது 8, 28க்கு 4 மடங்கு வராது. பட் இதை சொல்லி பாருங்கள். 40, இது 10, 4 கரெக்டாக வந்துடுமா? அப்போ இதுதான் ஆன்சர். இப்போது இதை செஞ்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, இதை வச்சே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.